அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருப்பது, குறிப்பாக குடும்ப தலைவிகள் ஆவலுடனும் எதிர்பார்ப்புடனும் காத்து கொண்டிருப்பது இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 ரூபாய் எப்போது குடும்ப தலைவியுடைய வங்கி கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்படும். அதே போல் புதுசாக யாரெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க நினைக்கிறீங்களோ அவங்க எப்படி விண்ணப்பிப்பது, அதே போல் எந்த விதமான தாமதம் இல்லாமல் உடனே கிடைக்கணும் அப்படின்னா எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கணும், அதே போல் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள், ரிஜெக்ட் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் எப்படி விண்ணப்பிப்பது, அதே போல் இந்த 2500 ரூபாய் கிடைக்க கிட்டத்தட்ட நீங்கள் 50 வயதிற்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 50 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அவர்களுடைய ஏற்கனவே வாங்கி கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு உடனடியாக நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு மாற்று திட்டமாக அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த திட்டம் என்ன, அவர்கள் எதில் பயனடைவார்கள், அது எப்படி விண்ணப்பிக்கணும், குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது இந்த மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் எந்த தேதியில் வரவு வைக்கப்படும் நேரடியாக, அதே போல் இந்த புதுசாக விண்ணப்பிக்கிறவங்க, ஏற்கனவே விண்ணப்பித்தவங்க, இது எல்லாமே என்ன அப்டேட்டில் இருக்குன்றத தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்பிலிருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனேவும் ஈஸியாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் எப்போது இந்த மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் நேரடியாக வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். எல்லாருமே ரூபாய் 2500 ரூபாய் பட்ஜெட்டுக்கு முன்பே வெளியாகும். சர்ப்ரைஸ் என்ன, மாஸ் காட்டப்போகும் சுதந்திர அறிவிப்பு என்ன, ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். காத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய குட் நியூஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தமிழக அரசியலும் அரசு நிர்வாகத்திலும் பெரும் எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ள செய்தி குடும்ப தலைவிகளுக்கான மாத உதவித்தொகை உயர்வு பற்றியதாகும். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் மகளிருக்கான உரிமை தொகையை ரூபாய் 1000 ரூபாய் 2500 ரூபாயாக உயர்த்த முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. பொதுவாக இது போன்ற பிரம்மாண்ட அறிவிப்புகள் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பட்ஜெட் மட்டுமே இடம்பெறும். ஆனால் அதற்கு முன்பாகவே வரவிருக்கும் ஆகஸ்ட் 15ஆம் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் விஜய் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாஸ்டர் அறிவிப்பை வெளியிட ஆயத்தமாகி வருவதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆட்சி காலத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கி வந்த திட்டம் நடைமுறையில் இருந்தது. இருப்பினும் தற்போதைய பொருளாதார சூழலில் அதிகரித்து வரும் நிலையில் விலைவாசி உயர்வு மற்றும் குடும்ப பராமரிப்பு செலவுகளை கருத்தில் கொண்டு இந்த நிதி உதவி போதுமானதாக இல்லை என்று கருத்து மக்களிடையே நிலவி வருகிறது. இதனை உணர்த்த புதிய தமிழக வெற்றி பெற்ற கழக தாவேக அரசு பெண்களின் நிதி சுதந்திரத்தை முழுமையாக உறுதி செய்யும் வகையில் இத்தொகையை ரூபாய் 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்க அரசாணை மற்றும் திட்ட வரைமுறைகளை அதிவேகமாக சீரமைத்து வருகிறது என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க. பட்ஜெட்டுக்கு முன்பே வெளியாக போகும் சுதந்திர தின சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றத மக்கள் மத்தியிலும் குறிப்பாக குடும்ப தலைவிகள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எந்த ஒரு புதிய நிதி ஒதுக்கீடும் அல்லது நிதி உயர்வு திட்டமும் மாநில வரவு செலவு திட்டத்தில் முறையான அனுமதி பெற்ற பிறகே அறிவிக்கப்படுவது வழக்கம். ஆனால் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை விரைவாக நிறைவேற்றி மக்களுக்கு நன்மதிப்பை தருவதே அரசின் முதல் இலக்காக உள்ளது. எனவே பட்ஜெட் கூட்டத்தொடர் வரை காத்திருக்காமல் வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அதாவது சுதந்திர தின உரையை வரலாற்று சிறப்புமிக உரையாற்ற அரசு தற்போது முடிவு செய்துள்ளது. அதில் செங்கோட்டை முதலமைச்சர் விஜய் உரையாற்றும் போது தமிழக பெண்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக இந்த 2500 ரூபாய் உதவி தொகை முறையப்படி பெறவுள்ளதாகவும் தெளிவாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் தகுதி யாருக்கெல்லாம் இருக்கலாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் நிறைய சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு நான் தெளிவாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, யாரெல்லாம் சரிங்களா 50 வயதிற்கு
வயதுக்குள்ள யாரெல்லாம் இந்த மகளிர் உரிமைத் தொகை அட்டை ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களோ அவர்களுக்கு அனைவருக்கும் எந்த விதமான பாகுபாடுமின்றி என்பிஹெச் கார்டாக இருக்கலாம், பிஹெச்ஹெச் கார்டாக இருக்கலாம், ஏஓஒய் மூணு நீங்கள் எந்த வகையான கார்டு வச்சுருந்தாலும் சரி உங்களுக்கு கட்டாயம் இந்த மகளிர் உரிமைத் தொகை 2500 உறுதியாக வழங்கப்படும். அதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா 50-60 வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு 50 வயசுக்கு மேலே யாரெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருந்தீங்களோ அவர்களுக்கு இனிமே இந்த திட்டம் கிடைக்காது. அவர்களுக்கு மாற்று திட்டமாக முதியோர் உதவித்தொகை திட்டத்தில் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு 3000 வரை உதவித்தொகை கிடைக்கும். அதில் இன்னொரு 500 எக்ஸ்ட்ரா தான் சேர்ந்து வருது. சொன்னால் எல்லாருமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். எல்லாருமே அந்த 50-60 வயதுக்கு மேலே இருக்கவங்க அந்த திட்டத்தில் இணைச்சிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.